ஏவிஎம் தயாரித்த நல்லவனுக்கு நல்லவன் படத்தில் கார்த்திக் துளசியினுடைய காதல் வளர்ந்தது. காதல் வளர்ந்தால் அதுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கத்தானே செய்யும். ஆனால் இந்த எதிர்ப்பு ஒரு கொஞ்சம் வித்தியாசமான எதிர்ப்பு. அதாவது துளசியினுடைய அம்மா ராதிகா அந்த காதலை எதிர்ப்பாங்க, துளசியினுடைய அப்பா ரஜினிகாந்த் அந்த காதலை வரவேற்பாங்க. என்ன இதெல்லாம்? உன் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம். நல்லா பாத்துக்கமா. மேல இருக்கிறவங்க எல்லாம் பாஸ், கீழே இருக்கிறவங்க எல்லாம் பெயில். என்ன மம்மி நீங்க? என் வருங்கால கணவர் போட்டோவை பார்க்கணும்னு ஆசையா இருந்தா என்கிட்ட சொல்லிருக்க கூடாது? நானே கொண்டு வந்து காட்டிருப்பேனே. வா 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 வா, கை குடுறாங்க, கை குடுறான். என்ன அவமானப்படுத்தவங்க மூஞ்சில நல்லா கரிய பூசிட்டேன். எனக்கு பாதாம் அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கு. சேஞ்சிது லம்பாடி லுங்கி. என்ன மம்மி நீங்க ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீ ஒண்ணும் கவலைப்படாதடா கண்ணா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். யாம் இருக்க பயமே. போமா, நீ ரொம்ப கழிச்சு போயிருக்க. ரூம் போய் ஏசி போட்டு நல்லா ரெஸ்ட் எடு. என்ன இல்ல அக்கறமா? அவ என்னமோ வருங்கால கணவர் போட்டோ கொண்டு வரேங்கிறா, நீங்க அவளை கண்டிக்காம கை கொடுக்குறீங்க. தக்காளி, உங்க அண்ணிக்கு ஃப்ரிட்ஜ் ரிப்பேர்ங்கிற தெரியுது, ஃபேமிலிக்குள்ள வர ப்ராப்ளம்ஸ் ரிப்பேர் பண்ண தெரியுதா? தெரியாது. எம்இஎஸ் பில்ல கட்டலங்கிறது தெரியுது, பொண்ணு கருத்துல யாரு தாலி கட்டுவாங்கிறது தெரியுதா? தெரியாது. ஒரு வாரமா கேஸ் வரலங்கிறது தெரியுது, பொண்ணு மனசுக்குள்ள என்ன ஆசை வந்திருக்குன்னு தெரியுதா? தெரியாது. வெளிய விவகாரம், ஃபேக்டரி, பிசினஸ் இதெல்லாம் பாத்துக்கிறது ஆம்பளையோட பொறுப்பு. வீட்டு விவகாரம், ஃப்ரிட்ஜ், எம்இஎஸ், கேஸ் இப்ப இதெல்லாம் பாத்துக்கிறது பொம்பளையோட பொறுப்பு. இல்ல ஏதோ நான் ஒருத்தருக்கு எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கேன். சரி, போனா போது பொண்ணோட அம்மா ஆச்சுன்னு ஒரு கல்யாண பத்திரிக்கை அனுப்பி வைக்கிறேன். வந்து மூக்க பிடிக்க சாப்பிட்டு பொண்ணை ஆசீர்வாதம் பண்ணி கம்முன்னு போ சொல்லு. அப்படியே சொல்றவா? அப்படியே சொல்றேன். நல்லா கட்டுங்கம்மா. ஐயா சொல்லிட்டாரு, இந்த வீட்டுல நீங்க எதுக்கு மேல ஆகிக்கலாம். சும்மா தண்ட சோறு துண்டுங்கன்னு அப்படி ஜரிக போட விட்டீங்கன்னு வயிற்றுல இம்மா செய்ய மாட்டீங்கன்னு அப்படியே ஜல்லி 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 ஜல்லுன்னு பேஷனா போயினே. அதாங்க ஏதோ இந்த வீட்டுல நானும் அவரு இருந்தால ஓரளவு சமாளிச்சுன்னு போறோம். இனிமே நீங்க ஒய்கா மாறினாதான் ஊடு உருப்பிடும், நாடு உருப்பிடும். அவள் தாங்க அப்படித்தான் சொன்னாரா? கிட்டத்தட்ட அப்படிதானுங்களா அர்த்தம் ஆகுது. பொண்ணு உங்க சண்டையில என்ன ஃபுட்பால் ஆடுறதுங்க, என்ன விட்டுரு. இத பாருங்க, அவ இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிக்க நான் ஒத்துக்க மாட்டேன். பொண்ணு எப்பவுமே சூப்பர் ஸ்டார் வந்து சீரியஸ் ரோலில் பண்ணுவார், வீரனா பண்ணுவார், முரடனா பண்ணுவார் அப்படின்லாம் சொல்லும்போது நகைச்சுவை நடிப்பிலையும் பெயர் பெற்றவர் நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்.